கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு காரியங்கள் சுவிசேஷத்தின் வாயிலாக நம்முடைய வாயில நாம் கவனித்து பார்க்க வேண்டிய காரியமாக இருக்கும். இன்னைக்கு என் செய்தியோட தலைப்பே சுவிசேஷத்தை அறிவியுங்கள். Go and tell the gospel. Go and tell the gospel. இங்கிலீஷில் காஸ்பிள்னா சுவிசேஷத்துக்குடைய டிரான்ஸ்லேஷன் தான் காஸ்பிள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்கே ஒரு வார்த்தை அழகா, நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷம் முதலாவது நம்மை ரட்சித்தது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷம் யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னார்கள், யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபித்தார்கள். அவங்க இப்போ உயிராக இருக்கிறாங்களோன்னு கூட தெரியாது. ஆனால் அவர்கள் மூலமாய் கர்த்தர் உங்கள் பெயரை பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயரை எழுதி வைத்திருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல தெய்வமாக இருக்கிறார். இரண்டாவது காரியம், இந்த சுவிசேஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன், என் பெயர் அங்கே எழுதிட்டாரு. ஆனால் நான் வாழ்கிற இதே பகுதியில், நான் சொல்கிறேன் பாருங்க, இதே பகுதியில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், இருக்கிறாங்களா? உங்கள் தெருவிலே இருக்கிறாங்களா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. அதை கோதுமை மணி மாதிரி ஆண்டவர் நம்மளெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த சபையில் வைத்திருக்கிறார். நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய பேரழிவு வந்தது. அப்போ ஆண்டவர் நோவா கிட்ட சொன்னார், சபையை ஒரு கப்பலை போல கட்டுப்பா. சபை எதற்கு ஒப்புமையாக இருக்குதுன்னா ஒரு கப்பலை. அப்போது நோவா சொன்னாராம், அதே மாதிரி கட்டி இப்போ போய் ஜனங்கள்கிட்ட சொல்லு, பெரிய ஜலப்பிரளயம், ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது. சொல்ல ஒருத்தனும் கேட்கல. நல்லா கவனிங்க. ஆனால் அவர் சொன்னது யார் கேட்டாங்களோ இல்லையோ, மிருக ஜீவன்கள் கேட்டது. எல்லாம் ஜோடு 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 ஜோட தெரிஞ்சு போச்சு. எல்லாம் உள்ளே வருது. எல்லாம் உள்ளே வந்து கர்த்தர் கண்ட உடனே ஆண்டவரே அந்த கப்பலுடைய கதவை மூடினார். கப்பல் மேலே கொண்டு செல்லப்பட்டது. எல்லாம் அழிந்தார்கள். சொல்ல வேண்டியது சபையோடைய கடமை. எத்தனை பேருக்கு புரிகிறது? அதில் விதைக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் விதையாய் ஆண்டவர் வேத வசனத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அது கல்ல அவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் மலைகளே விலகி போக செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த பாறையை உடைக்கிறவர். விதைக்கிறது உங்கள் வேலை. அது பாறையாக இருக்கும், வழி அருகே விழுந்த விதையாக இருக்கும், முள்ளுகள் உள்ள. சம்டைம்ஸ் முள்ளை உடைப்பார், சம்டைம்ஸ் அவங்களுடைய முள்ளுகளுடைய கடினத்தினால விதை அது முளைத்தும் அதனால் வளர முடியாதுனா நல்ல நிலத்திலையும் நம்ம விதைகள் விழுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடந்த புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம சென்று இந்தியிலையும் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்தோம். சில நல்ல விதைகளில் விழுந்திருக்க நான் விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த விதை கண்டிப்பாக முளைக்கும். அப்போ நம்முடைய கடமை என்னென்னா, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் ஒவ்வொரு 4 சுவிசேஷங்களும் முடிவில் பார்க்கும்போது ஒருத்தரும் ஒரு வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை. ஆமென். மத்தேயு ஒரு மாதிரி சொல்லுவார், லூக்கா வேற மாதிரி இருக்கும், மார்க் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய தலையாய கடமை என்னன்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நான் பெற்ற நன்மையை பக்கத்தில் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதானே ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இன்னைக்கு சபையோடைய கடைசி காலத்தில் இருக்கிற சபையோடைய தலையாய பண்பு என்னன்னா, நீங்கள் பெற்றுக்கொண்டு ரட்சிப்ப உங்களோட பூட்டி புதைத்திடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேர் விளங்குது? ஹல்லேலூயா. இதுக்கு ஒன்று நான் போய் பெரிய பைபிள் காலேஜில் படித்தாதான் இயேசுவை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும். இல்லவே இல்லைங்க. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, சின்ன கதை மாதிரி சொல்கிறேன், விளங்கி கொள்ளுங்கள். ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி அதிகாரி, இராணுவ அதிகாரி வீட்டில் வேலை செய்து வந்தால், அந்த இராணுவ அதிகாரிக்கு தோல் முழுதும் சரும நோய். அது கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி ஒரு தொழுநோயாகவே மாறிடுச்சு. யாரும் அவங்ககிட்ட போக முடியல. இந்த பொண்ணு நல்லா ஒரு ஜெபிக்கிற ஒரு மகள், தேவனை அறிந்த ஒரு மகள். அவரை பார்க்குறான், அவன் வேதனை படுறாரு.
அவகிட்ட இருந்து அவர் மூலமாக தான் இந்த அம்மா சாப்பிட்றாங்க, அந்த வாலிபெண் சாப்பிட்றாங்க, பார்க்குறாங்க. தன்னுடைய எஜமான் வேதனைப்படும் போது ஒரு நாள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, வேலைக்காரம்மாட்ட சொல்ல, ஒரு நாள் எஜமானுடைய சூழ்நிலை நான் பார்க்குறேன், எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் ஜெபிச்சாருன்னா இந்த சூழ்நிலை மாறிடும் சொல்கிறாங்க. அந்த ஒரே வார்த்தை தான் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம். அப்படியாம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா போகிறாங்க, அந்த ஐயாவை கூப்பிடுறாங்க. நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, மருந்து மாத்திரம் ஒன்றும் உதவி செய்யலையே, ஏன் நீ அந்த ஐயாவை போய் பார்க்கக்கூடாது? அப்படியா? அவன் எங்கே இருக்கிறார்? அவர் வேறு நாட்டில் இருக்கிறார். அப்போது நம்ம ஊர் நாட்டு பிரதம மந்திரிகிட்ட ஒரு ராஜா கிட்டேருந்து ஒரு கடிதம் வேணுமே. போகிறார் ராஜா, நான் பக்கத்து ராஜா போய் பார்க்கணும். ராஜாவையா? இல்லை, அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், பரவாயில்ல நான் லெட்டர் தரேன்னு சொல்லி அந்த ராஜா லெட்டரை கொடுக்குறாரு. அந்த லெட்டரை கையில் வாங்கின அந்த மனுஷன் ஒரு இராணுவ அதிகாரி, நூற்றுக்கு அதிபதி. அவன் போகிறான் டைரக்டர் ராஜா கிட்ட போயிட்டு, நான் இப்படியாக ஒருத்தரை பார்க்கணுன்னு. அவன் பயந்து போகிறான்டா, இவன் வந்திருக்கிறானே. இல்லை, நான் பார்க்க வந்தது எலிசாவனோட. ஒன்னே அந்த மனுஷனை போய் பார்க்கும் பொழுது அவர் ஒன்றுமே சொல்லலை, போய் அங்கே இருக்கிற நதியில் 7 தரம் யோர்தானில் முங்கி எழுந்தால் போதும் உன் வேதனை மாறிடும். அதே போல் செய்கிறாங்க. முங்கி எழுந்த உடனே நாகமான் என்று சொல்லுகிறதானே அந்த இராணுவ அதிகாரியுடைய தோல் ஒரு குழந்தையோட தோல் மாதிரி மாறிடுச்சான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஒரு பெரிய அற்புதம் செய்யறதுக்கு யார் காரணம்? இதனுடைய பெரிய பங்களிப்பு யாருக்குன்னா, ராஜா எழுதி கொடுத்தாரு, ராஜாக்கு போய் சேராதுங்க. ஆமென். நாகமானுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போர் தளபதிகள் வந்தாங்களே, அவங்களுக்கும் போய் சேராது. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவர் என்னப்பா சொன்னார், சும்மா இறங்கி தானே போய் குளிக்க, அவருக்கும் போய் சேராது. அவ்வளவோ சொன்ன அந்த தீர்க்கதரிசிக்கும் போய் சேராதுங்க. யாருக்கு தெரியுமா? முழு பங்கு போவோம். யார் அதற்கு ஒரு துவக்க புள்ளியை வச்சு கமா போடுறாங்களோ அவன் வாழ்க்கை தொழுநோயாளியாகவே மறிக்க வேண்டுமா? இல்லை, அவருக்கு இயேசுவை போன்ற இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ ஊழியர் இருக்கிறார்கள். இயேசுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு மகள் தான் அவன் வாழ்க்கை. அவன் திரும்பி வந்த உடனே அவங்க மனைவியையோ ராஜாவையோ யாரை பார்த்தாரோ இல்லையோ, அந்த மகளை பார்க்கும் போதெல்லாம் அவள் சரத்தை பார்ப்பாரு. எப்படி இருந்த நான் இப்படி வாழ நீ தான் காரணம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சின்ன சுவிசேஷம் ஒன்றும் சொல்லலை, அங்கே போங்க சுகம் கிடைக்கும். இன்றைக்கி அநேக பேர் நம்ம டாக்டர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஐ மீன் சரிதானங்க? ஒரு கடையில் ஒரு பொருள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கடையில் போய் வாங்குங்க, நல்லா இருக்கும். காய்கறிங்க நல்லா இல்லை, அந்த கடை ரொம்ப கம்மியான நல்ல பொருள் கிடைக்கும். எல்லாத்தையுமே நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். அதைவிட மேன்மையான ஒரு காரியம், அவர்கள் வாழ்க்கையின் முடிவில் அடுத்த ஸ்டெப்பு அவங்க எங்கே எடுத்து வைக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. மீன் பூமியில் எல்லா நாலேஜ் இப்போ இருக்கிற கரண்ட் 2026 ஆரக்கிள்னு சொல்கிறதான ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறதுலே டெக் ஃபீல்டில் அவன் தான் டாப்பாக இருந்தாங்க. இன்றைக்கி பார்க்குற நியூஸ், போனேன் திங்கட்கிழமை ஒரு நியூஸை படித்தோம். 30,000 பேரை ஒரே நாளில் அவங்க லே ஆஃப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, வேலை இல்லைன்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டெக்னாலஜியை மனுஷன் செய்கிற வேலை எல்லாம் அது பண்ணிடுச்சு. இன்றைக்கி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ChatGPT அவங்களே போட்டு ஈஸியாக தேடிடுவாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளுக்கு கூட அந்த அறிவியலுடைய பெரிய காரியத்தை அறிவிச்சிட்டாங்க, எல்லாம் தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட அறிவியலுடைய வளர்ச்சி இருந்தாலும் அவன் வாழ்க்கையின் அடுத்த நொடி மரணத்துக்கு பின்பதாக அவனுக்கு என்ன நடக்கணும் அவனுக்கு தெரியவே தெரியாது. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அடுத்த ஸ்டெப் என்னன்றது சொல்றதுக்கு ஒரு மனுஷன் தேவை. பிரசங்கி ஆமென் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சாலமோன் ஞானி இப்படியாய் சொல்றாரு, தனக்கு பின்பு. பிரசங்கி எடுத்துட்டீங்களா? 10ஆம் அதிகாரம் ஊருக்கு போகும். நான் வாசிக்கிறேமா? பிரசங்கி 10:14 தனக்கு பின்பு அந்த வசனம் இருக்குது. அப்படியே சூரியனுக்கு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் என்னதென்று, எப்படியா? சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் என்னவென்று, எப்படியா? தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை
அவனுக்கு அறிவிப்பவன் யார்? எப்படியா? மூடன் மிகுதியா பேசுறான். இன்னைக்கு டிவியை திறந்தா இது அதுன்னு சொல்லிட்டு நாலேஜை கக்குறானுங்க. யூடியூப் ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் குறு செய்திகளை எதையும் மனுஷன் சொல்லி கொண்டிருக்கிறான். நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான், இவ்வளோ சொல்றியப்பா, தலைவலிக்கு இது, இதுக்கு இந்த மருந்து, இதுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் ஓகே. இங்கே சொல்கிறாங்க பாரு, தனக்கு, அவன் வாழ்க்கையை சொல்கிறாரு, தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிக்கிறவன் யார்? டெக்னாலஜி cannot answer this. தொழில்நுட்பத்தை போய் தேடி பாருங்க, வாட் இஸ் மேன்ஸ் லைஃப் ஆஃப்டர் டெத்னா டெக்னாலஜியால் அந்த ஆன்சர் இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு வேதங்களும் ஒரு மாதிரி எழுதி வச்சிருக்கிறான். கும்பி கும்பாம் அவன் மனசில் தோன்றது, நீ மறைச்சதுக்கு அப்புறமா நீ செய்த பாவத்துக்காக சட்டியில் போட்டு உன்னை வறுப்பாங்க. அவனுக்கு என்னென்னா தோணுதோ, இல்லைன்னா அடுத்த பிறவின்னு ஒன்று வரும், நீ பல்லியாக வந்து கிக்கின்னு கத்தி கொண்டிருப்ப. மூடத்தனம். அதான் சொல்கிறாரு பிரசங்கி சாலம், அழகாக சொல்கிறாரு, மூடன் மிகுதியாக பேசுகிறான், ரொம்ப பேசுகிறான், ஆனால் கண்டென்ட் இல்லை. நடக்க போகிறது என்னதென்று மனுஷன் அறியான். சந்தோஷப்படுங்க, உங்களுக்கும் எனக்கும் அது தெரியும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நடக்க போகிறது என்னதென்று மனுஷன் அறியான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக உங்களுக்கும் எங்களுக்கும் அதை காமிச்சிருக்கிறாருங்க. நான் இன்னைக்கு மறிச்சேன்னா என்னுடைய அடுத்த அடி பரதேசில் தேவனுடைய சமூகத்தில் அங்கே காத்திருப்பேன். அதற்கப்புறம் அவருடைய ரகசிய வரும்பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் மத்திய வானத்திற்கு. அதற்கப்புறமா 7 வருஷம், ஆமென், அதற்கப்புறமா 7 வருஷம் அரசாட்சி. செகண்ட் மைக்பா, செகண்ட் மைக் கம்மி பண்ணிடுங்க. செகண்ட் மைக்டா, செகண்ட் தம்பி, செகண்ட் மைக் மியூட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற ஷார்ப் வச்சிரு, அது பழையபடி ஷார்ப் வச்சிரு. தேங்க்யூ. அப்படியே வந்துக்கோப்பா, அங்கே வந்துக்கோ. ஸோ அடுத்து நடக்க போகிற காரியம் என்னன்றது இந்த பூமியில் யாருக்குமே தெரியல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். ஐ மீன், எவ்வளோ பெரிய ஆளவனா, இஸ்லாமியாக இருக்கட்டும், முஸ்லீமியர்களாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், யாரை வேணா போய் கேட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நொடி மரணத்திற்கு பின்பதாக என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமான்னு. ஐ மீன், நேற்று தினத்தில் ஒரு காணொலியை பார்த்தேன். ஏஆர் ரஹ்மான், அவர் உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர், ஐ மீன் இசை அமைப்பாளர். அவரை ஒரு பத்திரிகைக்கார கேள்வி கேட்கும்பொழுது, நீங்கள் உலகத்தில் பார்க்காத எல்லா மியூசிஷியன்ஸையும் பார்த்துட்டீங்க, வேறு யாரை நீங்கள் பார்க்கணும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நேற்று தினத்தில் நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். அப்போது அந்த மனுஷன் சொன்னார்றான், there is a belief Jesus Christ is going to come back. இயேசு கிறிஸ்து வருவார் என்று ஒரு செய்தியை நான் அறிந்திருக்கிறேன். நான் சந்திக்கணும்னா அந்த இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்கணும். ஆமேன். நீங்கள் போய் இஸ்லாமில் இருக்கிற அந்த புக்கை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து 2ஆம் தரம் வரப்போகிறார் என்ற செய்தி அவங்களுடைய புஸ்தகத்தில் குரானில் கூறப்பட்டிருக்கிறது. முடிந்தால் உங்களுடைய இஸ்லாமிய நண்பர்கிட்ட செக் பண்ணி பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிற செய்தி மிக மிக உண்மை. அப்படியே விட்டுருப்பா தம்பி, அப்படியே விட்டுடுங்க, ஏதாச்சுன்னா பார்க்கலாம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த செகண்ட் நடக்க போகிற காரியம் கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கி நல்லா இருந்திருப்பான், திடீர்னு போகிறானுங்க, உடனே உடம்பு ஏதோ அவனுக்கு முடியாத காரியங்கள் சொன்ன உடனே அவன் லைஃப் அதோட க்ளோஸ் ஆகுதுங்க. நீ நம்ம நினச்சி கொண்டிருக்கணும் 80 வருஷம் வாழ்வேன், 70 வருஷம் வாழ்வேன். இல்லைங்க, ஆண்டவர் தீர்மானித்த அளவை ஒருவனும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் அறிய வேண்டிய காரியங்களை அறியாமல் அவன் எம்பிபிஎஸ் படிக்கட்டும், இல்லை ஐஐடியில், அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ பெரிய பிட்ஸ் பிலானின்னு சொல்லுதானே, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தாலும் எந்த யூனிவர்சிட்டிலையும் இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க.
அட்டாமிக் எனர்ஜி, எவ்வளவோ ஆழமான படிப்புகள் இருக்குதுங்க. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கண்ணை மூடுறதுக்கு அப்புறம் அவனுடைய நித்தியம் எங்கன்னு எந்த ஒரு தொழில்நுட்பமும் சொல்லாததை என் வேதாகம் அறிவித்திருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அதான் சொல்கிறாங்க, தனக்கு பின்பாடு சம்பவிக்க போகிறத உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் எதிர் வீட்டில், உங்கள் தெருவில், உங்கள் ரத்தத்தில் கலந்துருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம், அவங்களுக்கு அறிவிக்கிறவன் யார்? ஆமென். பிள்ளைக்கு காது குத்துறோம், நல்லா காசை கொடுக்குறோம். பிள்ளைகள் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி வருதா நல்லா செலவு செய்து நல்லா பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் எவ்வளவு செலவு செய்து செய்கிறீங்களே, அவங்க வாழ்க்கைக்கு, அவங்க ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு மேன்மையான காரியத்தை நம்ம அறிவித்திருக்கிறோமா? முதல் கேள்வி, அறிவிக்கிறவன் யார்? உங்கள் கையில் பேனா இருந்தால் அதற்கு பதிலில் நான் தான் போடுங்க. நீங்கள் தான் அறிவிக்க வேண்டும். உங்கள் சொந்தக்காரர் யாருன்னு எனக்கு தெரியாது. சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் வாங்கி கொடுத்தா அவங்க வாழ்க்கையில் என்ன அடுத்து சம்பவிக்கும் என்பது வேதத்தை அப்படியே நான் சொல்லிவிடுவேன். ஆனால் அநேக நேரங்கள் நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் சொந்தம் யாராக இருந்தாலும் வசனம் அழகாய் சொல்லுது, பிரசங்கி அழகாக இதை எழுதுகிறார். ஒரு பிரசங்க குறிப்பாக சொல்கிறாரு, தனக்கு பின்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிக்கிறவன் யார்? எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய சங்கீதக்காரன் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அழகாக எழுதாரு, நான் குழியில் இறங்குகையில், சங்கீதம் 30:8, என் இரத்தத்தினால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதிக்குமோ? அது உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? செத்த போனோம் போய் சத்தியத்தை சொல்லுமான்னு தாவீது சொல்றாருங்க. எப்படி? நான் புழுதினா மண்ணில் நான் இறங்குகையில் என் ரத்தம் அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிடும். ஒரு மனுஷன் உயிராக இருந்தால் தான் தலை நிற்கும். இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு வரும்போது யோசிச்சு பார்க்குறேன், எப்படி நம்ம தலை நிற்குது? ரத்தம் ஓட்டம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக தலை என்ன பண்ணிடும்? தொங்கிடும். உயிர் இருக்கிறதும் போடுறதும் எதில் சொல்லுவாங்க தெரியுமா? கை எல்லாம் இருக்கும். இந்த மொமெண்ட் ஹார்ட் பம்ப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணோடனே கை டக்குன்னு இப்படி ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? ஐ மீன் நல்லா நிற்கிற தலை டக்குன்னு தொங்கிடும். என்ன அடையாளம்? ரத்தத்துக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார். இந்த ரத்தம் உங்கள் சரீரத்தில் ஓடுகிற அந்தந்த ஒவ்வொரு நொடியிலும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களால் சொல்ல முடியும். அதான் சொல்கிறேன், நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தில் என் ரத்தம் இருக்குது, ஆனால் ரத்தம் ஓடலை. அடுத்து சொல்றாரு, புழுதி துதிக்குமா? அதோடு நிறுத்தல, உமது சத்தியத்தை அந்த புழுதி செத்து போன புழுதியாய் அழிவுள்ளதாக இது அறிவிக்குமோ? மண்ணானது மண்ணுக்கு செல்கிறது. அதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லை. உயிர் இருக்கிற வரதான் இந்த சத்தியத்தை உங்களால் அறிவிக்க முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தியத்தை அறிவிக்க உன் ரத்தத்திற்கு பலன் உண்டு. அந்த பலன் ஆண்டவர் உங்க ஒவ்வொருக்கும் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு இந்த ரத்தம் ஓடுதுன்னா கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு அந்த சான்ஸை கொடுத்துருக்காரு. என்ன பிரதர் சத்தியத்தை போய் எப்படி சொல்றது? ஏன் எதையோ நம்ம சொல்கிறோமே. நீ யாருக்கு ஓட்டு போடுவ கேட்குறோமோ இல்லையா? இப்போ டிவிக்காக போடுவியா? விஜய்க்கு போடுவியா? தளபதிக்கு போடுவியா? எடப்பாடி சொல்கிறோமா இல்லையாங்க? என்ன லாபம் இருக்குது சொல்லுங்க? ஏதாவது ஒரு லாபமா? எதுவுமே இல்லைங்க. எதையோ நம்ம பேசுகிறோம். மேன் சாதாரண மனிதர்களுக்காக அவன் நித்தியத்துடைய காரியம். நான் சொல்கிறேன், எப்படி சத்தியத்தை அறிவிக்கணும்ப்பா? டைம் கிடைக்குதா? பாவம் மன்னிக்கப்பட்டதா? கேளுங்க. பாவம்னா தெரியலனா ஒரு 2 நிமிஷம் கூட பாவத்தை பற்றி சொல்லுகிறேன். உன் வாழ்க்கை அடுத்த நிமிடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மரணத்திற்கு அப்புறம் உன் வாழ்க்கை முதலாவது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். நான் தைரியமாக சொல்ல முடியும், என் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியும். ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் விதைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் அழகாய் சங்கீதக்காரன் ரொம்ப ஞானமாக சொல்கிறாங்க. அப்பா பிள்ளை 2 பேர். பிள்ளை எழுதினாரு பிரசங்கி, அப்பா இந்த வார்த்தையை தாவீது சொல்கிறாரு, நான் குழியில் இறங்குகிறீல என் ரத்தத்தில் என்ன லாபம் உண்டு? உங்கள் ரத்தம் ஓடும்போதே சொல்லுங்கள், இந்த ரத்தம் ஓடும்போதே, இந்த வாய் பேசும்போதே எதையோ பேசுகிற வாயை கொஞ்சம் நிறுத்த சொல்லி இயேசுவை அறிவிக்கிறவர்களாக இந்த சபை மாறவில்லை என்றால், சபை என்றால் நீயும் நானும் மாறவில்லை என்றால் சொல்லுங்கள், இந்த ரத்தம் ஓடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. 3 வேளை சாப்பிட்றோம், தூங்குறோம், டெய்லி ரொட்டீன். ரட்சிக்கப்படாதவங்களும் செய்கிறான், ரட்சிக்கப்பட்டவங்களும் செய்கிறாங்க. ஆமென். தன் உழைப்பது அந்த வயிறு சாப்பிடுவதற்காக, அவ்வளோதான். ஆனால்
அடுத்த ஸ்டெப்பு என்ன உங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியாது. தயவாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளையோ உங்கள் மருமகனோ உங்கள் ரத்தம் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் நான் சொல்கிற வார்த்தை குறித்து கொள்ளுங்க. உங்கள் மரணத்துக்கு பின்பாடு கூட உங்கள் பேர் சொல்லப்பட வேண்டும் என்றால் சொல்லுங்கள். உங்கள் மரணத்துக்கு பிற்பாடு கூட இந்த ஒரு மகள் இயேசு கிறிஸ்துவ பற்றி எனக்கு சொல்லனா இன்றைக்கி நான் சபையில் நிற்க முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நல்ல சான்ஸ். எதை சொல்கிறீங்களோ 10,000 ரூபாய் கொடுத்தா கூட உங்கள் மைண்டை அடிச்சுக்கோ, எப்போ அந்த 10,000 திருப்பி வாங்கலான்னு தான். ஆனால் இந்த விதையை விதைச்சு பாருங்க. வேதத்தில் லேகியோன் என்று சொல்லப்படுதான ஆயிரக்கணக்கான சத்துருக்குள் பெட்டாலியன் பேர் லேகியோன். பெட்டாலியன்லாம் சிஆர்பிஎஃப்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கமாண்டர் கூட இருக்கிற பேர் தான் ஒரு பெட்டாலியன். ஏபிசின்னு அது ஒன்று நம்பரோடு கூட சேர்ந்து அந்த பெட்டாலியன் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு மக்கள் புரட்சி வராங்களா, 4 பெட்டாலியன்னா 4 வண்டி செட்டாக அனுப்புவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு கமாண்டர் சேர்ந்து மொத்தமாக வேலை செய்வாங்க. இதே போல் ஒரு பெட்டாலியன் ஆவிக்குரிய மண்டலத்தில் சத்துருக்களுக்கும் இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்ந்து வேலை செய்யும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த காரியங்களை அழகாய் பவுல் சொல்றார். வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனை. சேனை என்ன அர்த்தம்? பெட்டாலியன், டீமா இருக்கிறவங்க. அந்த ஒரு டீம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தது. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்டதான ஒரு சேனை யாருக்குள்ள வந்ததுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள. அவன் பேர் லேகியோன்னு இல்லை, உள்ள வந்தவர் பேர் என்னது? வந்தவர் இல்லை, வந்தவர்கள். சொல்கிறேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உள்ள ஒரு கும்பலா எல்லா பிசாசும் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சு. அவன் வீட்டில் ஃபஸ்ட்டு வாழ விடல. அவன் பொண்டாட்டிக்கும் அவனுக்கும் சண்டை, அவன் பிள்ளைக்கும் அவனுக்கும் சண்டை, அவன் பெற்றோருக்கும் அவனுக்கும் சண்டை. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்கள் வீட்டிலையும் இப்படிப்பட்ட பெட்டாலியன் சத்துரு கிரியை செய்து கொண்டிருப்பாரானால் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தொட்டு சண்டை கசப்பு. அவனை வெளியே கொண்டு வந்துச்சு. வெளியே கொண்டு அவனை தனிமைப்படுத்த உடனே அவன் சிந்தனையை முழுதுமாய் ஆளுகைச்சுதான். அடுத்து என்ன செய்வது தெரியல. பைத்தியம் பிடித்தவனை போல இன்னைக்கு அநேக பைத்தியம் பிடித்தவனை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்? பிசாசு சிந்தனையில் கை வைப்பான். மூளையில் கை வச்ச அடுத்த நிமிடம் மனுஷன் எப்படி ஆயிடுவானா, அவனுடைய சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி மாறிடும். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான், அவன் இருக்கிற ஊரை விட்டு வெளியே வந்தான். அடுத்து எவன் கண்ணையும் படக்கூடாது சொல்லிட்டு தனிமையாக கல்லறையாக இருக்கிற ஓரமாய் மலை உச்சில் பன்னி மேய்க்கிற இடத்துல, நல்லா கவனிங்க, பன்னி என்பது யாரும் நல்ல வயல்வெளியில் விட மாட்டாங்க, ஆடுகளை விடுவாங்க. பன்னியெல்லாம் ஓரமாக கொண்டு போய் மேய்ப்பா. ஏன்னா இருக்கிறதுல லோவாக இருக்கிறவன் தான் பன்னி வச்சுருப்பான், கம்மி காசு. அவன் ஓரமாக பண்ணி மேய்க்கிறவர்கள் மேய்க்கிற இடத்துல இவன் போய் அங்கே உட்காந்துருந்தான். அவனை பார்க்கும்படி அன்றைக்கி இயேசு வந்தார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவனை பார்த்த உடனே உள்ளே இருக்கிற பிசாசுங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுப்பா, என்னை வேதனைப்படுத்தவா என்ன வந்தீங்க, எனக்கு இன்னும் டைம் வரலையே, இத்தனை நாள் கொடுத்துருக்குறீங்க, அதுக்குள்ளேயே என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க. பேசாத, அமைதார். ஆண்டவர் அவங்ககிட்ட கான்வர்சேஷன்லாம் வச்சுக்கல, அமைதார். ஆண்டவரே நான் என்ன வேதனை, சரி என்ன பண்ண போகிறேன், அங்கே பக்கத்தில் பன்னி கூட்டம் இருக்குது, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம், ஒரு பண்ணி எடுத்துக்கிறோம், வெளியே போ, அவனை ஃப்ரீ பண்ணி. ஏன்னா நான் அந்த மனுஷனை விடுதலையாக்க வந்தேன். அவர் ஓகேன்னு சொன்ன உடனே எல்லாம் தபன்னு பக்கத்தில் இருக்கிற பன்னி கூட்டத்துக்குள்ளே போச்சுங்க. எல்லா பன்னியோடைய சரத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மேட்டிலேருந்து எல்லா தண்ணியில் குதித்து எல்லா பன்னிகளையும் சாகடிச்சுதுங்க. பிசாசு உள்ளே வந்தால் மரணம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது பன்னியாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், சாபத்தை வாங்கி கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு மிருகத்துடைய வாழ்க்கையில் பிசாசு வந்தாலே அழிக்குதுன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசு வந்தால் கண்டிப்பாக வாழ வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவனுடைய வாழ்க்கையை விட்டு லேகியோனாகிய குரூப் வெளியே போனோடனே அவன் திரும்பி முட்டி போட்டு பார்க்குறான். ஆண்டவரேன்னும் போது, என் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டீங்க, நான் உங்கள் கூட வரப்போகிறேன்ப்பா. உடனே ஆண்டவர் ஓகேப்பா, 12 பேர் வந்துட்டாங்க, உனக்கு 13வது சீட்டை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்க அவருக்கு. என்ன சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் லூக்கா 8:39 வாசிக்க போகிறோம். மார்க்கு 5:19 வாசிப்போம். அவன் கேட்டான், உங்க கூடவே இருக்கட்டுமான்னு கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடாமல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவனுக்கு பைபிளை பற்றி எதுவுமே தெரியாது,
இயேசுவை பற்றி தெரியாது. அவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு அற்புதம் நடந்துச்சு, அதுதான் அவனுக்கு தெரியும். நான் உங்கள் வாழ்க்கையில் பார்த்து கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதை செய்திருக்கிறார் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த லேகியோனிலிருந்து விடுதலையான மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ உன் சொந்தக்காரங்கிட்ட போய் உன் வீட்டை விட்டு வெளியே வந்த பத்தியா, அந்த வீட்டுக்கு உள்ள போ. உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கினார்ல, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு என்ன செய்தார், உனக்கு செய்தவர்களை எல்லாம் யாருக்கு சொன்னாரு? உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல் சொல்லு. அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிறோம். திருப்பி அப்படியே வாசிங்க, லூக்கா 8:39 நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ என் வீட்டுக்கு திரும்ப போ. என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு வெளியே வந்தவயா நீ? எங்க போன? உள்ளோ. கோ பேக் டு யுவர் ஹோம், தி வெரி ஹோம் வேர் யூ ஆர் கிக்ட் அவுட் ஆஃப். எங்கேருந்து ஒன்று துரத்து விட்டாங்களோ, பைத்தியம் பிடிச்ச வீட்டில் வைக்க மாட்டாங்க, துரத்திட்டாங்க. நீ வீட்டுக்கு திரும்ப போ. அவங்க உன்னை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் சொஸ்தமானான். தேவன் இப்படி லூக்கா எப்படி எழுதுறார்? தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடியே அவன் போய் இயேசு தேவன் சொல்லி அவர் சொன்னபோது சொன்னார், தேவன் இஸ் ஈக்குவல் டு இயேசு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அவர் சொன்ன தேவன் செய்தவெல்லாம் சொல்லு. இவர் பண்ண இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் வீட்டில் சொல்ல, கொஞ்சம் வீட்டை விட்டு, ஏன்னா முதல் இருந்த இடம் வீட்டு, அவன் மனைவிக்கு காண்பிக்கிறான், பிள்ளைக்கு காண்பிக்கிறான், பெற்றோருக்கு சொல்லுகிறான், இயேசு எனக்கு நன்மை செய்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். அடுத்து பட்டணத்துக்கு வராங்க. இனி வருகிற நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய சுவிசேஷம் 4 செவத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க பட்டணத்தில், இந்த ஆவடியில் எத்தனை பேர் கையை உயர்த்தி இப்படிப்பட்ட ஊழியத்தை இந்த 2026ஆம் ஆண்டு இந்த சபை செய்ய போகிறது? சொல்லுங்க, நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு பெரிய விடுதலை யார் சொன்னது? இயேசு சொன்னார். நான் சொல்றேங்க, எங்க போனாலும் பேச முடியாத என்னை கர்த்தர் பேச வைத்தார். ஹல்லேலூயா. உனக்கு செய்தவைகளை அறிவி. ஹல்லேலூயா. வேதனைகள் இருக்கும் வாழ்க்கையில், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு செய்தவர் அவர்களுக்கும் செய்வார். உங்கள் விசுவாசத்தில் சொல்லும்பொழுது கர்த்தர் அதை அப்படியே செய்வார். இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் நடந்த சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 8-9 வாசியுங்கள். 2 ராஜாக்கள். அந்த குஷ்டரோகிகள், பொறுமையா வாசிங்க, எல்லாரும் கூட வாசிப்பாங்க. வாசிப்பா நீங்க மைக்ல. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. நாம் செய்கிறது நியாயமல்ல. அப்படியே இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ண வைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னா, இதோட சங்கதியை நம்ம படிச்சாதான் புரியும். முதல் வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே, சமாரியா தான் அந்த ஊரு, அந்த ஊர்ல ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. அப்போ எலிசா சொல்றாரு, நாளைக்கு இதே ஊர்ல, ஏன்னா அந்த ஊர்ல என்ன நினைச்சு தெரியுமா, 2 அம்மா பேசிக்கிறாங்களாம், இன்னைக்கு ரொம்ப பஞ்சம், பசிக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை, உன் பிள்ளைய வெட்டு, உன் பிள்ளைய நம்ம 2 பேர் சாப்பிடலாம், நாளைக்கு என் பிள்ளைய நான் தரேன். நல்லா கவனிங்க, இதுதான் நடந்த சம்பவம். 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டாங்க, அதே மாதிரி செஞ்சாங்க. நடந்ததை சொல்கிறேன், ஏதோ கட்டுக்கதைகள் இல்லை, நடந்த சம்பவம். அப்போனா எவ்வளோ பஞ்சம் இருக்கும். பிள்ளைய வெட்டி சாப்பிட்றான்னா எவ்வளோ பஞ்சம் இருக்கும் பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகன், ஒரு அம்மாவுடைய பொசிஷனை சொல்கிறாங்க. அப்போ பஞ்சம் எவ்வளோ உச்சிக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. சமாரியாவுடைய பஞ்சம். இந்த அம்மா சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் போய் பிள்ளைய கேட்டா, என் பிள்ளைய கொடுக்க முடியாது போன்னுட்டாங்க அந்த அம்மா. உடனே அந்த அம்மா ஓடியாராங்க. எலிசா கிட்ட சொல்லும்போது ராஜா எல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க. என்ன இவ்வளோ மோசமாக நடந்திருக்குது? அப்போது கர்த்தர் எலிசா கிட்ட வார்த்தையை சொல்கிறார், எலிசா நீ போய் சொல்லு. அப்படி சொன்ன உடனே எலிசா பேசுகிறாரு, நாளை இதே டைம் இந்நேரத்தில் சமாரியாவுடைய வாசல்ல ஒரு மரக்கால், நாங்கள் படின்னு சொல்கிறது அங்கே மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை
ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுவுமே நடக்கல, பஞ்சம் அப்படிதான் இருக்குது. நாளை தினத்துல இதை அப்படியே கர்த்தர் மாற்றுவார். எல்லாம் பிரமிச்சு போய் நிற்கிறோம். பாதி பேர் விசுவாசிக்கிறோம், பாதி பேர் விசுவாசிக்கல. இதை பார்த்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி நிற்கும் பொழுது எலிசா போயிட்டாரு. வார்த்தை நிற்குது. நல்லா கவனிங்க. 2 பேர் ஊர்ல இருக்கிறவங்க, 2 குஷ்டரோகிங்க இருந்தாங்க. எப்படியும் நம்மளை உள்ளே சேர்க்க மாட்டானுங்க. உள்ளேயும் ஒன்றும் இல்லை. சரி, இங்கே போய் இவங்கள்ட்ட சாகிறத விட எங்கன்னா போய் சாவலான்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு 2 பேர் ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. தூங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒருத்தவங்க தூங்குறதை நான் பார்த்துட்டேன். இப்போ யார் அது? தூங்குகிற நேரம் கவனிங்க. இது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அந்த நேரத்தில் அப்படியே கண்ணை மூடினீங்கன்னா எவனோ ஒருத்தன் இழுத்துன்னு போகிறான். ஏன்னா இதை நீ கேட்கக்கூடாது. இதை கேட்டால் அவன் வாழ்க்கை மாறிடும். நல்லா கவனிங்க. புரிகிற மாதிரி தான், விளங்குற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வரேன். ஆமென். நல்லா கவனிங்க. அந்த 2 குஷ்டரோகி வெளியே போய் சொல்கிறானுங்க, இங்கே சாவறதுக்கு நான் வெளியே போய் சாகலான்னு வெளியே போகிறானுங்க. வெளியே போனால் அவன் கண்களே ஆச்சரியம் உண்டாகிற அளவுக்கு ஒரு காரியம் நடக்குது. இந்த சமாரியாவை க்ளோஸ் பண்ணோன்னு எல்லா ஊரில் இருந்திருக்கிற எல்லோரும் சேர்ந்து வந்து அங்கே டென்ட்டு போட்டிருந்தாங்க. அந்த டென்ட்டுனா நம்ம நினைக்கிறோம் ஒரு நாள் 2 நாளில் மாத கணக்கில் தங்குவானுங்க. ஊரெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு வந்து இந்த ஊரையும் போட்டு தள்ளலான்னு ஒரு பிளானில் நிற்கும்போது ஆண்டவர் மரியாதையை ஏஞ்சி ஓடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவனில் கலங்கடித்து ஓட வச்சதுனால அவனுங்க கொண்டு வந்த சாப்பாடு, பொண்ணு, வெளியே எல்லாத்தையும் விட்டுட்டு, கொண்டு வந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுங்க ஓட்டானுங்க. வெளியே வந்தது யாரு? 2 குஷ்டரோகிகள். இவன் வந்து பார்க்குறான், சாவலான்னு வந்தவன்கள். அந்த டென்ட்டெல்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது சரி அட்லீஸ்ட் திருடியாவது தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போய் போனால் உள்ளே ஒருத்தனுமே இல்லை. பார்த்தானுங்க, ஓஹோ சூப்பர்றான்னு சொல்லிட்டு ஒரு டென்ட்டை ஃபுல்லாக சுற்றுறான். உடனே பரோட்டா, சப்பாத்தி, இட்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். பார்த்தா அங்கே கோல்டு இருக்குது, எல்லாத்தையும் பாக்கெட்டில் போட்டுட்டு அங்கே வச்சிருந்த ஜூஸ் எல்லாத்தையும் குடிச்சிட்டு. அதான் அந்த வசனம், 8வது வசனம். அந்த குஷ்டரோகிகள் பாலைத்தி முன்னணி மட்டும் வந்து ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொண்ணையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் உடனே அவன் சேஃப்டி பண்ணிட்டான், ஒளித்து வைத்து. அதோட நிறுத்தல, திரும்பி வரான். வேறொரு கூடாரத்தில் அப்படியே லைனாக போகிறாங்க. வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒரு வீடாக போய் அப்போது திடீர்னு 9ஆம் வசனம் வந்து, பின்பு ஒருத்தன் முடிஞ்ச ஒருத்தன் பார்க்குறான். நமக்கு என்னடா பிள்ளையாத குட்டியாக இருக்குதா? அங்கே ஒருத்தன் பிள்ளைய அடித்து சாப்பிட்றான். நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு சபை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? உபவாச கூட்டம் வைக்கிறோம், நல்லது. காட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ. பெண்கள் கூடுகை இருக்குது, நல்லதுங்க. ஆண்ட சமூகத்தில் பெண்களாக ஒன்று கூடுறீங்க. பெண்களுடைய கூடுகை ஒரு முதுகெலும்பு சபைக்கு. நீங்கள் ஜெபி, அநேக பேர் நான் பார்க்குறேன் வாரங்கள் நாட்களில் இங்கே கூடி ஜெபிக்கிறார்கள். குட், ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாமே ஓகே, உன்னை நான் ரெடி பண்ணுறேன், உனக்கு தேவையான பலனை கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணுறியா? உன் கையில் நான் தேவனுடைய வசனத்தை கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணுறியா? அல்லேலூயா. அந்த குஷ்டரோகி ஒருவர் பார்த்தானுங்க, நாம் செய்கிறது நியாயம் இல்லைப்பா. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டேன், நான் மட்டும் சபைக்கு போவேன், என் பிள்ளை மட்டும் வரோம். சொல்லுங்கள், நீங்கள் செய்கிறது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் செய்கிறது நியாயம் இல்லை. ரூபி சொல்லுங்கள் அவங்கள பார்த்து, ஆமென், நீங்கள் செய்கிறது, பிரதர் நீங்கள் செய்கிறது, சிஸ்டர் நீங்கள் செய்கிறது. அந்த குஷ்டரோகி சொன்னாங்க, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும், என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டா போதும், எங்கள் ஐயா இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பார், நல்ல வசனம், நல்ல செய்தி, நல்ல மெசேஜ், நல்லா இதெல்லாம் பண்ணுறாங்க, ஓகே. எத்தனை வெள்ளியும் பொன்னியும் ஆசீர்வாதையும் அபிஷேகத்தையும் எல்லாம் வாங்கி வைக்கிறோம், சூப்பர், நல்லா செய்யணுங்க. ஆனால் உனக்கு போதும்னு வந்துடுச்சுல, அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு தேவையான அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறமா பயன்படுத்த ஆரம்பிக்கும். அவன் சொன்னான் பாருங்க, அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகு, நான் செய்வது நியாயம் இல்லையா? இந்நாள் இந்த நற்செய்தியை போய் பக்கத்தில் சொல்லணும். ஒருத்தி போய் அவன் பிள்ளையை வெட்டி சாகடிக்கிட்டாளா, அதை சாப்பிட்டாலே. நான் மட்டும் புஷி குடிச்சேன், நான் மட்டும் பரலோகத்துக்கு ரெடி ஆகிட்டேன், டிக்கெட் வாங்கிட்டேன், என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டாங்க. திஸ் இஸ் நாட் குட், ஐ நீட் டு கோ அவுட், நான் வெளியே போகணும். உடனே என்ன பண்ணானுங்க, இருக்கிறத தூக்கி போட்டு ஓடுறான், ஒழிச்சு வச்சிட்டான். அது அவனுக்கு இருக்குது. இவன் போய் கிடுகிடுன்னு உள்ளே போயிட்டு கதவு, அதை ஃபுல்லாக படிச்ச தெரியும். அந்த காவல் காட்டுறே, அங்கே வெளியே போய் பாருங்கடா, போய் சொல்லுங்கடான்னு சொல்லு. ராஜாக்கு ஆள் அனுப்பணுன்னே, ராஜாக்கு ஒரு நியூஸை போகுது, ஜனங்களுக்கு எல்லாம் நியூஸை போகுது, எல்லாம் போகிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ப்ரொவிஷனே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. என் தேவன் நினைச்சார்னா ஒரே நாளில் சூழ்நிலையை மாற்றுவார்.
அல்ல ஒரு நாள் போதுங்க, அவர் தேவனுடைய மனுஷனுடைய வாயின் வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஏன்னா அது அவருடைய வார்த்தை. எலிசா சொன்ன வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா. எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரானுங்க, ஒரு ஸ்டால் போடுறானுங்க. ஒரு மரக்கால் வார் கோதுமை ஒரு செக்கல்னா ஒரு செக்கல் தான். அந்த தேவ மனுஷன் சொன்ன ரேட்டுக்கு அதை வித்தார் ராஜா. இதை அவிசுவாசமா இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னவனை மெரிச்சு தள்ளானுங்க. அங்கே அவ்வளோ கூட்டம் வெளியே ஓடி வந்தது. இன்னைக்கு இது நற்செய்தியை அறிவிக்கிற, இன்னைக்கு எதை நீங்கள் மனசில் ஏற்றுறீங்களோ இல்லையோ, ஒரு சின்ன மக சொன்னா நாகமான் குஷ்டரோகி சொஸ்தமானான், லேகியோன் விடுதலையானவன் தன் குடும்பத்துக்கு சொன்னான். இங்கே வாசிக்கிறோம் 2 குஷ்டரோகி அவங்க போய் சொன்னாங்க, இது நற்செய்தியை அறிவிக்கிற. அது அழகாக பார்த்தா சரி, இதை நான் சொல்லனா அதையும் சொல்கிறாங்க பாருங்க. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் நான் மௌனமா. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக நற்செய்தி அறிவிச்சிங்கன்னா இல்லை பிரதர், காலையில் எழுந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு என் வீட்டுக்காரருக்கு பேக் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 2 நாடகத்தை பார்த்து ஒரு சின்ன சீரியை பார்த்து பக்கத்து வீட்டு ஊர் கதையெல்லாம் பேசி வந்து கொஞ்சம் சாப்பிட்டு திருப்பி ஒரு தூக்கத்தை போட்டு ஈவினிங் செகண்ட் ஷிஃப்ட் எல்லாத்தையும் பேசிட்டு திருப்பி என் பிள்ளைகளுக்காக சாப்பாடு செய்து வச்சுட்டு நல்லா தூங்குவேன். மௌனமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவங்க சொன்ன வார்த்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நான் மௌனமா அப்படியா, நான் மௌனமா இருந்து பொடியும் விடியும் மட்டும் பொழுது ஆண்டு வருக வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன். எப்படியா, பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தாள். குற்றம் என் மேலே இல்லை, இதை படிக்கிறவங்க மேலே தான் சொல்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொன்னதுனால அந்த நன்மையை கண்டு இருக்கிறீங்க. பிரதர் நான் எப்படி சுவிசேஷம் சொல்லணும், இங்கே அவ்வளோ ட்ராக்ஸ் அவ்வளோ புக்ஸ் இங்கிலீஷில். ஆமென். நல்ல ஒரு தாயாக இருந்தால் எவ்வளவோ ஸ்கூல் இருக்குது. வெளியே போகும்போது ஒரு 50 புஸ்தகத்தை எடுத்து கொண்டு போய் இங்கிலீஷ் படிக்கிற பிள்ளைகிட்ட இயேசு உன்னை நேசிக்கிறார், உன் பேர் என்னப்பா, உன் பேர் என்னம்மா, ராபர்ட். ராபர்ட், இயேசு உன்னை நேசிக்கிறார், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், தைரியமாக போ சொல்லி அந்த பிள்ளையோட பேர் ஆண்டவரே இந்த பிள்ளையோட ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த பிள்ளையை ரட்சித்து கொள்ளுங்க, விதைங்க, இந்த பிள்ளையை படிக்க சொல்லுங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை கூட நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த குஷ்டரோகி வந்து பெருசாக ஒரு பிரசங்கம் பண்ணல, 2 பேர்ட்ட சொன்னானுங்க, ஒன்று கதவை தரங்கடா வெளியே வாங்க, அவ்வளோதான் சுவிசேஷம். உன் விக்கிரகத்திட்ட வெளியே வா, உன் சடங்கை விட்டு வெளியே வா. இன்னைக்கு நம்ம போய் அதுக்குள்ளே பூந்துக்கிறோம், அது நல்லா இருக்குதுன்னு. எல்லோ உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார், திருப்பி அதில் போவாத. திருப்பி அதே பஞ்சம் எத்தனை பேர் வேணான்னு சொன்னீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அவர்கள் அறிவித்தார்கள். ஆமென். இயேசு நமக்கு அறிவிக்கலாம், நம்மளால் அறிவிக்க முடியாது. யோவான் 15 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமென். ஆண்டவர் நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஊழியக்காரன் சொல்ல உங்களை எப்படி சொல்றாருன்னா, நான் தேவனுக்கு சிநேகிதர். இன்னைக்கு அது சொல்லுங்க, அவரோட ஃப்ரெண்டு. இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது பிரச்சனையா, உடனே என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி சொல்லுவேன். இல்லை, உன் ஃப்ரெண்டு இயேசு. நீ நினைக்கும் போதே உன் ஃப்ரெண்டுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீ என்ன செய்யணும்னு யோவான் 15:15 அவர் அழகாய் சொல்லியிருக்கிறார். ஆமென். என் பிதாவின் இடத்துல நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உனக்கு நான் அறிவிச்சிருக்கிற சபையே, தேவ ஊழியர்கள் மூலமாக நான் உன்னை அறிவித்திருக்கிறேன். நீ வேதத்தை வாசிக்கும் போது தனிப்பட்ட விதத்தில் உனக்கு நான் அறிவித்திருக்கிறேன். போய் சொல்கிறதுக்கு என்னம்மா உனக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேனேம்மா, சொல்லாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்குறேன், ஒரு சிநேகிதனா, ஒரு நண்பனாக பார்க்குறேன். என்கிட்ட மறைக்காமல் எல்லாத்தையும் நீ சொல்லலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இன்றைக்கி அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதுன்னா, நீ போய் சொல்லுவியா, அறிவிப்பியா? 2வது ஒரு நபர் நமக்கு உதவி செய்கிறாரு. அது யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எபேசியர் 3:6 இந்த ரகசியம் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும், நான் வாசிக்கிறேன் கேளுங்க. இந்த ரகசியம் எப்படியா, இப்பொழுது அவருடைய பரிசுத்த, எபேசியர் 3:6 போடுங்கம்மா. நான் வாசிக்கிறேம்மா, நான் சொல்லுமா வாசிங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும். அப்போ யாருக்கு இந்த ரகசியத்தை சொல்றாருன்னா, பரிசுத்த அப்போஸ்தலர்கள். 12 சீஷர்கள் மாத்திரம் அப்போஸ்தலர் லிஸ்ட்ல வர மாட்டாங்க. பவுல் வராங்க, நிறைய பர்னபா வராங்க, இவங்களாம் சீஷர்கள் இல்லை.
அப்போஸ்தலர்கள், பரிசுத்தமாக வாழ்கிற எல்லா அப்போஸ்தலருக்கும் ஆண்டவர் ரகசியத்தை வச்சிருக்கிறார். அதை முடிக்கல. பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் யார் சொல்றனா, ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலை. they don't know. முற்காலத்தில் யாருன்னா சுவிசேஷம் சொன்னாங்களா? தாவீது வீடு வீடா போய் மேன் வருவாய் தருணம் பாடினாராங்க? மோசே பாடினாரா? இல்லை. இயேசு கிறிஸ்துவ பற்றி ரகசியங்கள், ஆமென், மேன்மையான காரியங்கள். நீங்கள் போய் சகல ஜாதிகளில் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவுடைய நாமஸ்நானம் ஞானஸ்நானம் யாருக்கு கொடுத்தாருங்க? இல்லைங்க, யோவான் ஸ்நானனுக்கு பரிசுத்த ஆவினாலே அந்த ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அவர் தான் முதல் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்துக்கும் திருப்புவான். எப்படி திருப்பினான்? ஒரு புதிய உடன்படிக்கை. அதுதான் பேதுரு சொல்றாரு பாருங்க, ஞானஸ்நானமானது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் மனசாட்சியில் உடன்படிக்கை பண்ணுகிறத கற்றுக் கொடுத்தார். இந்த ரகசியம்லாம் யார் கற்றுக் கொடுக்கிறதுனா, முதலாவது ரகசியத்தை சொன்னது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் உன் நண்பனா இருக்கிறதுனால என் பிதா எதெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் உனக்கு அறிவிச்சிட்டேன். யோவான் 15:15 ஃபேன்சி நம்பரா இருக்கும், குறிச்சு கொள்ளுங்க மனசுல. ஆமென். ஆண்டவர் என்னன்னு தெரியல, நீங்க தான் என் நண்பராச்சே, எனக்கு அறிவிங்கன்னு கேட்டா வசனத்தை சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா அறிவிப்பார். ரெண்டாவது ரகசியத்தை சொல்றது யாருன்னா, பரிசுத்த ஆவியார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியார் உங்களோட கூட பேசுகிறாருங்க? பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அந்த வார்த்தையை அப்படியே சொல்லுகிறாரு. அப்படியா எல்லா ரகசியங்களை தீர்க்கதரிசிகளுக்கும் நடக்க போகிற காரியத்தை ஒரு தேவ ஊழியர் மூலமாக புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க. அவருடைய பேர் அகபு. என்னவா? அகபு. 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 28 பரிசுத்த ஆவியானவர் சும்மா இல்லை, அது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண நடக்கிற எக்ஸாம்பிளை சொல்கிறேன். ஆமென். 11:28 அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கலவுதியு ஆமென் ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. யாரால அறிவித்தான்? பரிசுத்த ஆவியானவரால. இன்னைக்கு நீங்களும் அந்த காரியத்தை அறிவிக்க முடியும். ஏன்னா 2 பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்க ரோமர்ல வாசிக்கிறோம், நீங்க ஜெபிக்கும் போது 2 பேர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல். அதே போல இயேசு கிறிஸ்துவ உனக்காக இங்க வாசிக்கிறோம். 2 பேருடன் நீ பேச ஆரம்பிக்கும் போது 2 பேர் ரகசியங்களை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் பிரச்சனையா மகளே, நீ போற போக்கில் அவங்களோட பேச ஆரம்பி. நான் வாயில உன் வாயா இருந்து நான் பேச ஆரம்பிப்பேன். பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம் பண்ண அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது? சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமை. எனக்கு எழுத படிக்க தெரியாது, நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. அவன் குஷ்டரோடி, அவனை பார்த்தா ஒரே காரி துப்போம். ஆனால் அவன் மூலமாக தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அவன் மூலமாக தான் எல்லாருமே வாழ்ந்தாங்க. ஆமென். நீங்கள் யார் என்பது முக்கியம் இல்லை, நீங்கள் சொல்கிற கண்டென்ட் முக்கியம். நான் யாரு, நான் போதகருடைய பிள்ளை, இவங்க சொன்னாதான் இல்லைங்க. சாதாரண சின்ன பொண்ணு, வேலைக்காரி பொண்ணு சொன்னாங்க, நாகமான் லைஃபே மாறிச்சு. ராஜா கூட கிட்ட சேர்க்கல. எங்கடா கிட்ட சேர்த்தா அவன் குஷ்டம் என்ன ஊற்றிக்கிறே, அங்கேயே நில்லு, லெட்டர் தானே, நான் குத்தன்புறம் வாங்கிக்கோ. ஆனால் அவன் ஸ்கின்னை பார்க்கும்போது அந்த ராஜா, சீரிய ராஜா ஒரு மாதிரி பிரமிச்சு போகிறான். கர்த்தர் பிரமிப்பான காரியங்களை சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டு செய்வார்கள். நான் சொல்கிறேன் பாருங்க, நான் நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒருத்தர் ஒரு 20 ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. உனக்கு கிடைக்கிற காரியத்தில் ஒரு காலேஜோ, ஒரு ஸ்கூல்லோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ, ஒரு பாலாஜி ஸ்வீட் ஸ்டால்லையோ போகிற வரவங்களை இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்கிறதற்கு கர்த்தர் உங்களை தாங்க தேடுறாருங்க. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியா. அகபு சொன்னாருங்க, இப்படி ஒரு பஞ்சம் வரும் சொன்னது பரிசுத்த ஆவியானவர். அது அப்படியே வந்தது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:12 இன்னொரு ஆழத்தை எடுத்து சொல்லுகிறேன். பரலோகத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியோட அட்ரஸோடு பேதுரு சொல்றாரு. அந்த நடுவுலேருந்து வாசிச்சா தெரியும், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷம். எங்கெந்த சுவிசேஷம் வருது? ஃபர்ஸ்ட் இதில் எக்ஸ்பர்ட் யாரு? பரிசுத்த ஆவியானவர்.
இல்லையா? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு இந்த வார்த்தை எங்கன்னு வருதுன்னா, பரலோகத்திலிருந்து ஆவியானவர் மனுஷனுடைய வாயில வைக்கிறாருங்க. அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த கண்டென்ட் எங்கிருந்து வருது? பரிசுத்த ஆவியினாலே. யாரை கொண்டு? மனிதர்களை கொண்டு ஆவியானவர் பேசுறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களை கொண்டு ஆவியானவர் பேச போகிறாரு. ஆமென். இவைகளை உற்று பார்க்க, ஐயா நான் ட்ராக்ஸ் கொடுத்த என் பாஸ்டர் பார்க்கல, நான் ட்ராக்ஸ் கொடுக்கறது யாருமே பார்க்கல. யாரும் பார்க்கலன்னு பரவாயில்ல, நீங்கள் போய் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு கொடுக்க முடியும். மிகாவேல் அங்கே பாரு, அந்த சிஸ்டர் ரூபி எப்படி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காரியம் கேட்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க அக்கம் பக்கத்துக்கு வீடுகள் இல்லை, சமயம் கிடைக்கும் போது இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லுகிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். whomever you may be. எதையோ பேசுகிறோம் மணிக்கணக்கா. இயேசு பார்த்து கொள்வார். இயேசு எனக்கு செய்தவர் உனக்கும் செய்வார். இந்த சின்ன வார்த்தைங்க, ஒரு 10 வருஷத்தை தேடி ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொண்டு, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் சொல்ல போகிறேன், என் வாழ்க்கையில் இதை நீங்கள் செய்தீங்க, அவங்க வாழ்க்கையில் செய்வீங்கன்னு சொல்லி அந்த விசுவாச அறிக்கை. ஏன்னா இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரல, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட யாரோ ஒருத்தங்க அனுப்புனா தானங்க. புரியுதா? அனுப்பப்பட்டன்னு அர்த்தம். நான் ராபர்ட்டை கூப்பிட்டு, ராபர்ட் அங்கே போய் அந்த பொருள்கிட்ட எடுத்துட்டு வானா, ராபர்ட்டை யார் அனுப்புறது? நான் தான். அப்போ பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்புறாருங்க. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு இந்த வார்த்தை சும்மா வரல, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். ஏன்னா உங்களை ஆண்டவர் தயாரிப்பட்ட, நல்ல கையை தட்டி ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்ய, ஹல்லேலூயா, இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் உங்களை ஏற்படுத்துகிறார். நீங்கள் கண்டி ஊழியத்தை செஞ்சு, நான் விசுவாசிக்கிறேங்க. இந்த சத்தியத்தை நான் பேசும்போது இங்கே ஒரு தூதன் நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன மாம்ச கண்ணுக்கு தெரியாது, இந்த ஆவியின் கண்கள் நான் விசுவாசிக்கிறேன், இதை பரலோகம் பார்க்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் போய் சொல்லி பாருங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் தூதன் பார்ப்பாங்க. இவைகளை உற்று பார்க்குறான், சும்மா பார்த்துட்டு போல, உற்று பார்க்கறதுல என்ன வார்த்தை சொல்கிறாங்க. ஓ, இந்த சீக்கிரட்டில் இவனுக்கு எப்படியா தெரிஞ்சது? இதெல்லாம் எங்களுக்கு தானே தெரியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறதே. அப்போஸ்தலர் 16:10 இப்படியா வாசிக்கிறோம். ஒரு தரிசனத்தை பவுல் பார்க்கும்பொழுது, அந்த தரிசனம் நீ மக்கதோனியாவுக்கு போக வேணும் ஒரு நோக்கத்தை சொல்லும் பொழுது, அந்த தரிசனம் என்னன்னா, மக்கதோனியாவிலிருந்து ஒரு மனுஷன் வந்து நீ என் ஊருக்கு வரணும். அவர் வேற பிளான் போட்டு வச்சிருந்தாரு. நல்லா கவனிங்க. மக்கதோனியாவுக்கு போகிறது யாரோட பிளானு இல்லைன்னா பவுலோட பிளானே இல்லை. அவர் ஆசியாவுக்கு போகணுன்னு பெரிய பிளான் போடும்போது ஆண்டவர் பார்த்தார், இல்லைப்பா ஒரு தரிசனம் வந்தது. அந்த தரிசனத்தில் மக்கதோனியா ஊரான ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீ எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னு பார்க்குறேன். அந்த தரிசனத்தை பவுல் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். அப்படின்னா இது ஒரு அழைப்பு. யாருக்கு? உங்கள் சொந்தக்காரருக்கு சுவிசேஷத்தை அழைக்கணும்னு, அறிவிக்கணும்னு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறார், ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுக்குறாரு. உங்களுக்கு இந்த மாதிரி பலிபீடம் கிடைக்காம இருக்கலாம், மைக்கு கிடைக்காம இருக்கலாம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒரு முதல் சுவிசேஷம், உங்கள் வார்த்தை 2வது சுவிசேஷம், உங்கள் ஜெபம் அதோட ஃபாலோ அப். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆண்டவர் உங்களை இந்த காலை வேளையில் ஏற்பட சொல்ல பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நிச்சயித்து கொண்டு மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பிளான் பண்றாங்க. நாட்கள் செல்லுகிறது. அப்படியே செய்தார்கள். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த சங்கதி எல்லாம் விளங்குது? ஹல்லேலூயா. கர்த்தர் என்றைக்கு உங்களை ரெடி பண்ணுகிறார். 9ஆம் வசனம் வாசிங்க அப்படியே. 16:9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மகதேனியா தேசத்தான ஒருவன் வந்து நின்று, நீர் மகதேனியாவிற்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யணும். சொல்லுங்க. நீங்க அறிவிக்கிறது என்னன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு உதவி. நீங்க சொல்லலைன்னா அவன் ஆத்துமா நரகத்துக்கு சென்றுடும். ஆமென். சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் அவங்க ஆத்துமா. அல்லேலூயா. அப்போ எப்படி நான் சொல்ல வேண்டும்? போய் சில பேர் சொல்கிறாங்க, சுவிசேஷம் சொல்ல போயிட்டு இது விக்கிரகம், இது பிசாசு, கல். நோ, நமக்குள்ளே பேசும்போது என்னென்ன பேசிக்கலாம்.
பட் அவங்கள்ட்ட சொல்லும்போது அந்த ஞானத்தை யார் கொடுக்கறதுனா பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அவங்களுக்கு எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் கற்றுக் கொடுக்கறது யாருன்னா ஆவியானவர். நல்லா விளங்கி கொள்ளுங்க. சீக்கிரட்டை என் கூட இருந்து சொல்றது, எனக்குள்ள இருந்து சொல்றது என் ஏசப்பா. ஏன்னா அவர் ரத்தம் உள்ள ஓடுது, அவர் மாம்சத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற அவர் பேச ஆரம்பிச்சுவார். ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அறிவிக்கிற தேவனா இருக்கு. அதனால தான் அப்போஸ்தலர் 17:23 வாசிங்க. அப்போஸ்தலர் 17 எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து மைக் சவுண்ட் வச்சிருங்க. எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது. இதை யார் சொல்றதுன்னா பவுல் ஒரு ஊருக்கு போறார். அத்தேனா, ஏதென்ஸ் என்று சொல்லுதானே ஹைலி சிவிலைஸ்டு கண்ட்ரி. ஐ மீன் சிவிலைசேஷன், ஐ மீன் அதில் நல்ல டாப்ல இருந்த சிவிலைசேஷன் தமிழ் நம்ம சொல்லுவாங்க நாகரிகம். நம்ம வந்ததில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இந்தியா அந்த நாகரிகத்தை பெற்றது. ஆனால் அவங்க எகிப்து நாகரிகம் தான் முதல் தலையான நாகரிகம். அதுக்கு அடுத்து கிரேக் ஆத்தன்ஸ் அவங்களுடைய நாகரிகம் நல்ல வளர்ச்சி பெற்றது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி வளர்ச்சி பெற்ற ஆட்களுக்கு ஒன்று தெரியல. அவர் ஊருக்கு போய் பார்க்குறாரு. உங்கள் கண்களில் இதை அப்படியே கொண்டு வாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய மியூசியம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. எல்லா மியூசியத்தில் போய் எல்லா கடவுளை ஒவ்வொரு சிலையை பார்த்து ஒவ்வொருத்தர் வணங்கிட்டு போகிறான். அந்த சிலை இவங்க பேரு, இவங்க கல்விக்கு கடவுள், இவங்க கடலுக்கு கடவுள், இவங்க நெருப்புக்கு கடவுள், இவங்க பூமிக்கு கடவுள். இவன் பார்த்து அடிக்கடிக்கு வச்சிருக்கிறான். திடீர்னு ஒரு சிலையை பார்க்கறாரு. இதுக்கு பேரே இல்லாத கடவுள் சொல்லிட்டு அதுக்கு பேரே இல்லாத கடவுள் பேர் குறிப்பிடப்படவில்லை. ஆனா அதுவும் ஒரு அப்படியா சரி உன்னைய வணங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு வணங்கிட்டு போறானுங்க. பவுல் பார்க்கறாரு. நல்லா கவனிங்க. சில சமயம் அவங்க என்ன செய்யற நம்ம பார்க்கறது இல்லை. பவுல் எல்லாத்தையும் கவனித்து பார்த்த பொழுது ஆமென். சில சமயம் நம்ம கவனிக்கணும். சில பேர் நம்ம காப்பி அடிக்கிறோம். அவன் செய்கிற மாதிரி ஆளை எடுக்கிறோம், தொடப்ப கட்சி குத்தி பிள்ளைக்கு சுற்றி போடுறோம். ஸ்டூபிடிட்டி. பவுல் அதை பார்த்து தெளிவாக சொல்கிறாரு. நீ என்ன பண்ணுற? அவர் சொல்கிறார் பாருங்க, அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை நான் பார்த்தேன். அதுனா அது அறியப்படாத தேவன். நீங்கள் அறியாமல் ஆராதனை செய்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கவா? கேட்டார் பாருங்க. யாருன்னா தெரியாத காரியத்தை சொன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஓகேப்பா நீ சொல்லு. எல்லாரையும் கூப்பிடுறா. இங்கே ஒரு கைடு வந்திருக்கிறார், அவர் பேச போறாரு. எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. இந்த இயேசுன்னு ஒருவர் இருக்கார். நீ அதை செலவாக கூட வச்சுக்கானா, சொல்கிறத கொஞ்சம் கேளு. நீ அறியப்படாத கடவுள். ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு பாரு. நீ நினச்சிக்காதீங்க அவங்க இந்த கடவுளை விட்டு வெளியே வர மாட்டாங்க, இந்த மதத்தை விட்டு வெளியே. இல்லை இல்லை இல்லை, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு இடத்த கொடுப்பாரு. அவங்க வச்சிருந்த சிலையில் ஒரு சிலைக்கு பேரே வைக்கல, ஆண்டவர் அதை பயன்படுத்தினாருங்க. பவுல் போய் இவரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல உடனே எல்லா கண்கள்லேயும் தண்ணி வந்தது. அங்கேயே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். நீ அறியப்படாதவன் சொல்றிய, அவரையே நாங்கள் அறிவிக்கிறேன். இன்னைக்கு அவர் அறியாதவராக நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு யார் அவர் தெரியும். பார்த்தா இயேசுக்கும் ஒரு 4 வாட்டி தோப்பு கரணம் போட்டுப்பாங்க, கொட்டிப்பாங்க. இல்லைன்னா ஒரு கிராஸ் போட்டு 4 கிஸ் அவங்களே அடிச்சுட்டு போயிடுவாங்க. நோ, எதுவும் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அவன் பண்ணுற பாவத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவான். இந்த ரகசியத்தை யாருக்கு திரும்ப தெரியும்? உங்களுக்கும் எனக்கும் தெரியும். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இதெல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பாருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குதுல்ல, அதை சபை அறிவித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? கடைசி வசனத்தை வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்தது. எத்தனை பேருக்கு விளங்குது தெரியல. சம்டைம்ஸ் பவுல் எழுதுகிற லெட்டர் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நான் விளக்க விரும்புகிறேன். தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரனை நான் புறஜாதிகள் அப்படியா மற்றவங்கள்ட்ட, மற்ற ஜாதியில் இருக்கிற ஆட்கள்கிட்ட சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாகனா நான் சுவிசேஷத்தை சொல்லணும். ஆனால் நான் மாற மாட்டேன். என் கெட்ட வார்த்தை மாறாது, என் பொய் மாறாது, என் திருட்டு மாறாது, என் பாவ வாழ்க்கை அப்படியே இருக்கும். நான் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது நானும் ஒரு ட்ராக்ஸை கொடுத்துட்றேன். ஏசு நேசிக்கிறா சொல்லிட்டேன். ஓகே ஐயா, நான் 50 ட்ராக்ஸை கொடுத்துட்டேன், ஏசு நேசிக்கிறா சொல்லிட்டு ஒன்றும் வேஸ்ட்டு. 50 ட்ராக்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதை பவுல் சொல்றாரு பாருங்க, அறிவிக்கும் பொருட்டாக அவரை, திருப்பி வாசிங்க, அவரை யார? இயேசு கிறிஸ்துவ குமாரனை எனக்குள் வெளிப்படுத்தணும். எப்படியா? எனக்குள் வெளிப்படுத்த பிரிய. இந்த பிரிய எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த ஆசை எத்தனை பேர் இருக்கிறது? அந்த ஆசை கண்டிப்பா வேணும். அப்ப அவரை வெளிப்படுத்தணும்னா அவர் கண்ணு எப்படி பார்த்தது?
நல்லா கவனிங்க. ஸோ கேர்ஃபுல்லாக அதை லீட் பண்ணணும். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஆப்பிரிக்கா தேசத்தில் வேதனையாக இருந்தது. ஒரு போதகர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறது, அப்படியே மெசேஜ்லாம் வாசிட்டு இருக்காரு. அந்த ஃபுல் ஃபிட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு ஒரு அரைக்குறையான ட்ரெஸ்ஸை போட்டு போகுது சர்ச்சுக்குள்ளே. இந்த போதகர் அப்படியே பார்த்துருந்தவர் திடீர்னு அந்த பொண்ணையே பார்த்து நிற்கிறாரு. இதை கேமராவில் கேப்சர் பண்ணி போடுறாங்க. அந்த போதகர் இச்சையில் விழுந்துட்டார். பி கேர்ஃபுல். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் சூப்பராக பிரசங்கெல்லாம் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் யாரை வெளிப்படுத்தலை? சின்ன காரியத்தில் ஒரு சாட்சி போச்சுன்னா நீ கத்தி கூச்சல் போட்டு குதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சாட்சி முக்கியம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், கோச்சிக்க மாட்டாங்க. சாட்சி முக்கியம். சாட்சி ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவை வெளிப்படுத்துறீங்களா? இந்த போதகர் அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. 2 பேர் மேலே தப்பு. ஒன்று, அந்த மகள் சபைக்கு என்ன ஆடையை போட்டு வரணும், அந்த மனுஷனை இச்சைக்குள்ளாக தூண்டுகிற ஒரு காரியத்தை அந்த மகள் செய்தால் அவள் கழுத்தில் எந்திர சங்கிலி கன்ஃபார்ம். இவன் கண்களினாலே பாவம் செய்ததுனால ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவனும் 2 பேருமே. எதுக்கு? நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் இதெல்லாம் பண்ணி வேஸ்ட்டு. நான் எனக்கே நான் சொல்லிக்கிறேன், மிகுந்த பயபக்தியோடு நின்று கொண்டு இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை பரலோகம் பார்க்கிறது. மிகுந்த தாழ்மையோடு சொல்லுகிறேன். அங்கே சொல்கிறார் பாருங்க, அவரை எனக்குள்ளே வெளிப்படுத்தாமல் நீ போய் அறிவிச்சா வேஸ்ட்டு. வெளிப்படுத்தி பாரு, உன் வார்த்தை மாறிடும். அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது நான் மைண்டில் யோசிக்கல, உடனே இயேசு எப்படி வெளிப்படுத்தலாம், கூகுளில் போய் எப்படி இயேசுவை காமிக்கலாம், இல்லைங்க. அவர் உண்மையாக இயேசு எப்படி இருந்தார்னு பார்க்க விரும்பினார். இந்த சங்கதியெல்லாம் சொல்கிறேன் பாருங்களேன். உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த மண்டையில் இருக்கிற மூளையில் யோசிக்கல. என்ன பண்ண தெரியுமா? 18ஆம் வசனம் வாசிங்க. 3 வருஷம் சென்ற பின்பு, எல்லாம் வாசிங்க. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி வெயிட் பண்ணாரு. எதுக்கு தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இயேசுவை காண்பிக்கணும். வெயிட் பண்ணாருங்க 3 வருஷம். இயேசுவை எனக்குள்ள காண்பிக்கணும். வெயிட் என்னைக்கு நான் பேதுருவை பார்ப்பேன். ஏன்னா பேதுரு இயேசுவோட க்ளோஸாக அநேக சீக்கிரட்டை வாங்கியிருக்கிறவங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி பேதுருக்குள்ள இருந்து. ஏன்னா பேதுரோட நிழல் படுது, ஒருத்தன் சொஸ்டமாகறான். முதல் பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது பிரசங்கம் 5000. அந்த பேதுரு நான் பார்க்கணும். ஏன்னா பேதுரு அவனுக்குள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்தினான். இவர் போனார். 3 வருஷம் சென்ற பிறகு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்துல 15 days ஒரு ஷார்ட் டைம் பைபிள் ஸ்டடி, ஒரு பைபிள் காலேஜ் படிச்சாரு. எத்தனை நாள் தெரியுமா? 15 நாள். பேதுருடைய பாதத்துல பவுல் உட்கார்ந்தாருங்க. சொல்லியா இயேசு எப்படியா இருந்தாரு, இந்த காரியத்தை இயேசு எப்படி ஹேண்டில் பண்ணாரு, இந்த பணத்தை இயேசு எப்படி ஹேண்டில் பண்ணாரு, இந்த மனுஷன்